ஆனால் பகவானுக்கு ரெண்டும் தெரியறது சொல்லியோ. அதனால் அவனை கண்டா ஒரு பயம் மட்டும் போகவே போகாது. பிள்ளைலோகாச்சாரியர் சிவஜன புராணத்தில் சாதிக்கிறார், ஸ்வதந்திரனான ஈஸ்வரனை பற்றின பொழுது தொடங்கிதானே இச்சம்சயந்தான் உள்ளது. இந்த சம்சயம் என்னைக்கும் இருக்கும். அவனோ நிரங்குஷ ஸ்வதந்திரன், இன்னது எப்போ செய்வன்னு கேட்கறதுக்கு வழியில்லை. அழகிமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சார்ய ஹிருதயம்ங்கிற கிரந்தத்தில் தெரிவிக்கிறார், பட்டத்துக்குரிய ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது. பட்டத்துக்குரிய ஆணை ராஜா பரமச்சுட்டார், அவருக்கு சரியான வாரிசு இல்லை, அடுத்து ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்கணும். யானை கையில் மாலையை கொடுத்து போய் போடுன்னா அது 6 கழுத்தலவனா கொண்டு போய் போட்டுவிடும். ஓ, அவன் படித்தவனா பணக்காரனா நீ பார்க்கலையேன்னு சொன்னா அதை கேள்வி கேட்கும் உரிமை நம்மிடத்துல இல்லை. அது யானைக்கு இருக்கிற சுவாதந்திரியம். இந்த யானைக்கே இவ்வளவு சுவாதந்திரியம் இருக்கும்னா உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய். திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே சாதிக்கிறாய், வடக்கே யானை திருவேங்கடமுடையான், தெற்கே யானை திருமாலிருஞ்சோலமலை அழகன், கிழக்கே யானை சபரிப்பெருமாள் திருக்கண்ணபுரத்தே, மேற்கே யானை திருவரங்கநாதன். 4 ஆனை கட்டி வாழ்ந்தவர் பரகாலன். ஒரு யானையை வச்சு தீனி போடுறதுனாலே பெரும்பாடு. இவர் 4 தசைக்கு 4 யானையை கட்டி வாழ்ந்தாராம் அந்த ஆழ்வார். ஆக இத்தனை ஆனைகளும் சேர்த்து நமக்கு காட்டுற அபிப்பிராயம் என்ன? சுவாதந்திரியம் பெருமானுக்கு இன்றியமையாதது. நாம கேள்வி கேட்க முடியாது. அந்த சுதந்திரம்தான் நாம கேள்வி கேட்கிறாப்பல நாமங்களை அனுப்பி விடுகிறான். அதனால இராமடம் முட்டுமாற போலே தான் ரட்சிக்க வேண்டும். நம்மால முடியாத இடத்துல கூட நம் நாமங்கள் அவசியம் செய்து கொடுக்கும். அதனால தான் அவனை காட்டிலும் அவன் திருநாமங்களுக்கு தனிச்சிறப்புன்னு திருமாலையினுடைய அவதாரிக்கையிலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். இந்த அனிஷ்டங்களையெல்லாம் தொலைக்க போறதும் திருநாமங்கள் தான், நம்ம இஷ்டங்களை நமக்கு கொடுக்க போறதும் திருநாமங்கள் தான். எப்படி அனிஷ்டத்தை தொலைக்கிறதுன்னு பார்ப்போம். ஹரிர் ஹரதி பாபானின்னு சொல்லுவார்கள். ஹரி ஹரின்னு எம்பெருமானுக்கு திருநாமம் இல்லையோ. இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை 6 பண்ணாலும் சரி. அதை பற்றி புராணத்திலே அழகா சொல்றா. பாத்ம புராணத்தில் ஒரு வாக்கியம் வரும். நித்தியசூரிகள் ஆகட்டும், சனக சனத்குமாராதி பெரியோர்களாகட்டும், பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள்னு கொண்டாடப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு எப்பவும் வயசாரதே இல்லையா. பஞ்சஹாயன சம்யுக்தாக பூர்வேஷாமபி பூர்வஜாக, 25 வயசு மாறதே இல்லை. தசரதன் கைகேயின் இடத்துல சொல்லுண்டான், வாபோகு வாயின்னம் வந்துருகால் கண்டுபோம் அலராள் கூந்தல் வெய் போலும் எழில் தோழி தன் பொருட்டா விடையோன் தன் வில்லைச்செற்றாய். இது குலசேகராழ்வாருடைய பெருமாள் திருமொழி பாசுரம். ராமனே வான்னு கூப்பிடுவனான். முன்னழகு தோத்த ராமன் ஓடி வருவன். 60,000 வயசுங்கிறது இப்போ 6,000 குறைஞ்சி போச்சான் தசரதனுக்கு. ராமா போன்னு சொல்லுவனான். அவன் பின்னழகையெல்லாம் காட்டிட்டு ஓடுவன். 6,600 ஆயிடுமா. வந்துரு கால் கண்டு போன்னு திரும்பி கூப்பிடுவானா. முன்னழகை காட்டிண்டு திரும்ப வந்தா எனக்கு வயசு இப்போ 25 கை. இந்த வயசை என்ன ஆனவனா ஆக்கிவிடாதே, ராமனை காட்டுக்கு அனுப்பாதேன்னு பிரார்த்திக்கிறான். ஆக பகவானை விடாம சேவித்து அவன் நாமங்களை சொல்லுபவருக்கு முதல்ல வயசே ஆறுதில்லைங்கிறது. ஆக பஞ்சஹாயன சந்தியுக்தாக பூர்வேஷாமபி பூர்வஜாக, எல்லார காட்டிலும் முன்னாடி இருக்கக்கூடியவா அவர்கள் சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக, ஹரியனுடைய திருநாமத்தையே எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு இந்திரிய வசியத்தை அகன்று போய்விடும். வயசாவதே இல்லை. பரமபக்தி என்னைக்கும் தலையெடுக்கும். ஏனென்றால் பெருமானுக்கு திருடன்கிற பட்டம் எப்பொழுதுமே உண்டு. அவர் திருடுவர். நாம நினைக்கிறோம் வெண்ணையை திருடுவர், மோரை திருடுவர், பாலை திருடுவர், தயிரை திருடுவர்னுட்டு. ஆனால் புராணங்கள் சொல்றது நம் பாபங்களை திருடுவது தான் பகவானுக்கு முக்கியம். அதனால தான் ஹரிஹிங்கிற திருநாமத்தை காலை எழுந்தவுடன் 7 தடவை சொல்ல வேணும்னு சொல்லுவார்கள். படுக்கையிலேருந்து நாம் எழுந்திருக்கணும் இல்லையோ. பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து 7 தடவை ஹரி ஹரி ஹரின்னு சொல்லணுமா. அப்பதான் நேர்த்தி பண்ணின பாபங்கள் முழுமையும் இன்னைக்கும் விட்டு வைக்க போறது இல்லையே. இன்னைக்கு முழுக்க என்ன பாபங்கள் பண்ண போகிறோமோ இரண்டையும் சேர்த்து பெருமான் தான் திருடி விடுகிறான். இது அழகா புராணத்திலே வாமன புராணத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுகிறது. பகவானுக்கு நாராயணன்னு திருநாமம். நாராயணோ நாம நரோ நராணாம். நாராயணன்னு பெருமான் கண்ணனாக இப்பூவுலகத்திலே வந்து பிறந்தான். அவனுக்கு பிரசித்த சௌரஹா, பிரசித்தமா சோரன் திருடன்னு பேர். கதித பிருத்திவியாம், உலகம் முழுக்க தான் திருடன்கிற பேரை வாங்கினுட்டார். திருடுவர்? பிள்ளைப்பெருமாளையங்கார் சுவாமி பெருமானை பார்த்து விண்ணப்பிக்கிறார், உன்னை போய் எல்லாரும் திருடன்னு சொல்லிட்டாளே, உண்மையில திருடன் நான்னா, உன்னை ஏன் திருடன்னு சொல்றதா கேட்கிறார். ஏன்னா நாம பண்ணியிருக்கிற பெரிய திருட்டு ஆத்மாபகாரம்ங்கிற திருட்டு.
கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினான்னு மகாபாரதத்திலே சொல்லுவார்கள். மற்ற எதை திருடினாலும் திருடன்னு சேர்த்து இல்லை. பகவானுக்கு சொத்தான ஆத்மாவை என்னதுன்னு நான் ஒரு வினாடி நினைத்தாலும் அந்த திருட்டு மற்ற எல்லா திருட்டையும் பண்ணினதாகத்தான் அர்த்தம். உண்மையாக நம்மத்தான் திருடனும் வெய்யணும். ஆனால் பகவான திருடன்னு சொல்கிறோம். வெண்ணப்பால் திருடினதுக்காக மட்டுமல்ல, அனாதி ஜன்மார்ச்சித பாப சஞ்சயம், அனாதி ஜென்மமாக நாம் சேர்த்து வச்சிருக்கிற பாப மூட்டைகள் அத்தனையும் ஹரத்யரிஷ்டானு ஸ்ருத மாத்திரமேவ, தன் திருநாமத்தை கேட்டோ சொன்ன மாத்திரத்திலேயோ நம் பாப மூட்டைகள் அத்தனையும் பெருமான் அபகரித்து விடுகிறான் அல்லவா. இது வாமன புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஆக நம் பாபக்கடன்கள் தொலைய வேண்டுமென்னால் திருநாம சங்கீர்த்தனை ரொம்ப முக்கியமாக போகிறது. சுவாமி பராசர பட்டர் கைசிக புராணம் கைசிக மகாத்மியத்துக்கு வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார். இந்த திவ்யதேசத்திலே பெருமான் முன்பாக பட்டர் வம்சத்தவர்களாலே இன்றைக்கு அனுசந்தானம் பண்ணப்படுகிறது. அதனுடைய அவதாரிக்கையில் தெரிவிக்கிறார். வராக புராணத்தில் சேர்க்கப்பட்டது கைசிக புராணம் கைசிக மகாத்மியம். அதில் சொல்றார், இவன் அருளி செய்த உபாயங்கள் எல்லாவற்றிலும் இவள் திருவுள்ளத்திலே ஏறி தன் பாட்டாலே அனுஷ்டித்து காட்டினது நாம சங்கீர்த்தனமிரே. இது பட்டர் ரொம்ப அழகாக எழுதி வச்சுள்ளார். பெருமான் எத்தனையோ உபாயங்களை நமக்காக கொடுக்கிறான். சுலபமான உபாயங்கள், கஷ்டமாக செய்து தலை கட்ட வேண்டியவை என்று பலவற்ற பெருமான் நமக்கு கொடுத்துருக்காரோ இல்லையோ, அது எல்லாவற்றுக்குள்ளும் இவள் திருவுள்ளத்திலே ஏறி, இவள்னு சொன்னது ஆண்டாளை பற்றி, ஆண்டாளுடைய திருவுள்ளத்தில் ஏறி தன் பாட்டாலே அனுஷ்டித்து காட்டினது நாம சங்கீர்த்தனம். தான் பாசுரங்கள் 30 பாசுரங்கள் பாடினாலே அதில் ஆண்டாள் நமக்கு அனுஷ்டித்து காட்டினதே நாமும் நாம சங்கீர்த்தனம் பண்ண வேணுங்கிறதான். இல்லைன்னா நீங்கள் ஒரு பாசுரமாக பார்த்துன்னு வாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரு பாடி, சங்குடு தக்கரமேந்துன் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலபரவி. எத்தனை இடத்துலையும் பாருங்க, விடாம அந்த பேரை சொல்லிட்டு தான் மேலே ஆண்டாள் பாசுரமே பாடுவள். பெரியவாச்சான்ல ஒரு இடத்துல அழகா விசாரித்தார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரு பாடின்னு இருக்கும் இல்லையோ, உத்தமனை பாடின்னு சொல்லியிருந்தாலே போருமே, பாடும்பொழுது பேரின்றியும் பாட முடியுமா கேள்வி எழுப்பிண்டார். ஒருத்தரை நாம் கூப்பிடுறோம்னா பேரை வச்சு தான் கூப்பிட முடியும். அவர் பேரை சொல்லி கூப்பிட்டார்னு தனித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடினாலே போரும். உத்தமன் பேர் பாடினா சொல்ல வேணுமான்னு கேண்டு பதில்னு சொல்றார். உத்தமனை பாடுவதை காட்டிலும் உத்தமன் பேர் பாடுவதிலே உண்டான ருச்சியை ஆண்டாள் அப்பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். உத்தமனை பாடுறதுக்கு இருக்கட்டும், அதை விட அவன் திருநாமத்தை சொல்றது எவ்வளவு தூரம் இனிக்கிறது. ஆனா ஒரு பக்கத்திலே ஹிதமாகவும் இருக்கு, மற்றொரு பக்கத்திலே பிரியமாகவும் இருக்கிறது. ஹிதமாகவும் இருந்து பிரியமாகவும் இருந்தால் அத்தை கண்டிப்பாக நாம் கடைப்பிடித்தே தீர வேண்டும். ஆக திருநாம சங்கீர்த்தனம் நல்லத்தையும் பண்ணும், திருநாம சங்கீர்த்தனம் இனியதாகவும் இருக்கும். எம்பெருமானுடைய திருநாமங்கள் ரட்சிக்கும், அதே சமயத்தில் போக்கியமாகவும் இருக்கும். இதை பற்றித்தான் சஹஸ்ரநாமாத்தியாயத்தை பற்றி கீர்த்தி மூர்த்தியாக எழுந்தருள் இருந்த காரப்பங்காடு சுவாமி அவர் ஒரு கட்டுரையில் ரொம்ப அழகாக ஒரு கருத்து எழுதியுள்ளார். அதையும் சேர்த்து விண்ணப்பம் பண்ணுகிறேன். பகவான் ரக்ஷகன், பகவான் போக்யன். அவனை நாம் அனுபவிக்க 2 விஷயங்கள் தெரிந்து கொள்கிறோம். நம்மை நன்றாக ரட்சிப்பர், அவர் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். போக்கியத்துவம் ரக்ஷகத்துவம், இந்த 2க்கும் பெருமானுக்கு இன்றியமையாத குணங்கள். ரக்ஷகத்துவம்னா காத்தல், போக்கியத்துவம்னா இனிமையான அனுபவத்தை கொடுத்தல். இது பெருமானுக்கு உண்டுங்கிறதையும் சொல்றார். அவன் நாமங்களுக்கு அதை விட இந்த 2 குணங்களும் உண்டுங்கிறதையும் தெரிவிக்கிறார். பகவான ரக்ஷகன் எங்கு பார்த்தோம்? ஹனுமான் தான் ரிஷமூக பர்வத்தத்தில் சுக்ரீவன் முதலானவர்களோட ஒளிஞ்சின்றிருக்காளோ இல்லையோ, அப்போதான் ராமனும் லக்ஷ்மணனும் 2 பேரும் கையிலே வில்லேந்தி கொண்டு அந்த பக்கமாக வரா. சுக்ரீவனுக்கு பார்த்த உடனே சந்தேகம், இவா உதாசீனர்களா தடஸ்தர்களா ஆரோவா அல்லது வாலியின் பட்சத்தவர்களா? வாலியை சேர்ந்தவாள்னு சொன்னா இனிமே நாம் தப்பிக்கிறதுக்கே வழி இல்லை, இல்லைன்னு சொன்னா நம்ம பட்சத்தில் சேர்த்துக்கலாமான்னு முயற்சி எடுக்க வேண்டும். அதனால தான் ஹனுமானை பிரார்த்திக்க நேர அவரும் போய் சேர்ந்தார். ராமனை கண்ட மாத்திரத்தில் அவர் திருவுள்ளத்தில் ஒரு பாசுரம் ஓடித்து. அந்த கருத்தை கம்பநாடர் தெரிவிக்கிறார். துன்பினை துடைத்து மாயத் தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத்தன்றி மீளா நெறியுய்க்கும் தேவரோதாம். நம் அனாதிகால துன்பங்களை போக்கி யமபட்டணத்தின் பக்கம் செல்ல விடாமல் மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இவனே, பரபிரம்மம் இவனேங்கிற புத்தி ஹனுமானுக்கு ஏற்பட்டதான். ரக்ஷகத்துவம் எது?
துன்பத்தை தொடர்த்து மீளா நெறியுக்கும் தேவன். அர்ச்சிராதி மார்க்கத்தில் நம்ம அனுப்புறது தானே அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தி. ஆக பகவான் ரட்சிக்கிறான், நம் துன்பங்களை துடைப்பர், மோட்சத்தையும் கொடுப்பர். அந்த இடத்துல ஹனுமான் வெளியிட்டார். சாமான்யமாக லோகத்திலே ரக்ஷகம்னு இருக்கிறதெல்லாம் போக்கியமாக இருக்காது, போக்கியமாக இருக்கிறதெல்லாம் ரக்ஷகமாக இருக்கணுங்கிற தேவையில்லை. கத்தி ரக்ஷகம், நாம் வச்சுருந்தா நம்மளை காப்பாற்றிக்கலான்னு நம்புகிற மொழியும். ஆனால் அதை தலையில் சூடி அழகு பார்க்க முடியாது, சந்தனத்தை போல உடம்புல பூசின்னு அழகு பார்க்க முடியாது. கத்தினா ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஆக ரக்ஷகமாக இருக்கிறது இனிமையாக இருக்க போகிறதில்லை. அதே சந்தனம் ரொம்ப இனிமையாக இருக்குது பூசிண்டா, தாமரமலர் தலையில் சூடிண்டா ரொம்ப இனிதாக தான் இருக்குது. ஆனால் ஆறான விரோதி வந்தால் அதை வச்சு சண்டை போட்டு ரட்சிக்க முடியாதே. இனிமையாக இருக்கிறதெல்லாம் காக்க போகிறதில்லை, காப்பதெல்லாம் இனிமையாக இருக்கவும் போவதில்லை. ஆனால் பெருமானை பொறுத்தவரை ரக்ஷகனாகவும் இருக்கிறான், போக்கியனாகவும் இருக்கிறான் இல்லையோ. ஏன்னா பெருமான் ரக்ஷகங்கிறதை ஹனுமானுடைய இந்த பாசுரத்தால் தெரிஞ்சுட்டோம். அதே ஹனுமான் ராமனை கண்டவர். மற்றொரு ஸ்லோகம் தெரிவிக்கிறார், வால்மீகி பகவானுடைய வாக்கியம். ஆயதாச்ச சுவிருத்தாச்ச பாஹவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தன் அவிபூஷிதாக. ராமன் தன்னுடைய திருத்தோள்கள் தரந்து போட்டுன்னு வந்திருக்கான், ஆபரணங்கள் எதுவும் அணிந்து கொள்ளவில்லை. அதைத்தான் மொத்தமாக கை வாங்கி விட்டாளோ இல்லையோ. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், ஆழியங்கை அம்மானை ஏத்தாதலர்த்துன்னு பாசுரம். எம்பெருமான் தான் போய் மாரீச்சனை கொண்டுட்டு திரும்பி வரான். அதை சமயத்தில் நம்மாழ்வாருடைய இது பாசுரம். மாரீச்சன் மாயமான் மரணமடைந்தான், லக்ஷ்மணன் ஏற்கனவே ராமனை தேடிண்டு போயிட்டு இருக்கான், சீதையை ராவணன் அபகரித்து கொண்டு போனான். திரும்பி வர்ற சமயத்தில் மத்தியான வெயில் ரொம்ப கொளுத்தித்தான். ராமன் தன் திருவடிகளை கீழே வச்சு நடக்கிறதுக்கு அவனால் முடியல. இலை சருகுகளை எடுத்தெடுத்து லக்ஷ்மணன் கீழே போட்டு ராமன் திருவடிகளை அதில் வச்சு அழைச்சின்னு வந்துட்டு இருக்கா. அதை பற்றித்தான் நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஓ அஞ்ஞான்னு மாயமான் பின்தொடர்ந்தான் எம்பெருமான். இந்த பாசுர வியாக்கியானத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறச்சே ராமானுஜர் கத்கத ஸ்வரத்தோடே நெக்குருகி போய் பிரார்த்திப்பறாம். அன்னைக்கு நான் கூட இருந்து நம்ம தலையை கீழே மடுத்து ராமன் திருவடிகள் நம்ம தலைமையில வச்சு நடந்து வரும்படி பாக்கியம் பண்ணாமல் போயிட்டோமே. இப்படி போய் ராமன் சமப்பட்டானேன்னு இவர் ராமானுஷர் இல்லையோ. ராமன் பட்ட வருத்தத்துக்கு ராமானுஷர் தானே ஏங்கி துடிக்க போகிறார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஷன். ராமாயணத்தை கேட்கறதுலே அத்தனை ஆதரவாம் சுவாமி ராமானுஷருக்கு. அதனால் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார்னு சொல்லுவார்கள். அந்த பாசுரத்தில் ஆழியங்கை அம்மானை ஏத்தாதலர்த்துன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஆழிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்லுவார்கள். ஆழியங்கை அம்மானா சுதர்சன ஆழ்வான கையிலே பிடித்தம்மான்னு ஒரு அர்த்தம், திருவாழிங்கிற மோதிரத்தை கையிலே அணிந்தவன்னு மற்றொரு பொருள். இந்த இடத்துல சுதர்சனத்தை பற்றி பிரஸ்தாவம் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா ராமன் கையில் எப்படியுமே சுதர்சன சக்கரம் இல்லை. ஆழிங்கிறது ராமநாமாங்கிதமான மோதிரம். அந்த மோதிரத்தை கையில் போன்ற பெருமானே இத்தனை நாளும் பாடாத போயிட்டேனேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அங்கே பெரியவாச்சன வியாக்கியானத்தில் சொன்னார், கை வாங்காமல் விட்ட ஆபரணம் இது ஒன்றீரே. அவர் எழுதி வச்சார், அவள் ஒன்றே ஒன்றை வாங்காமல் விட்டாளாம், இது ஒன்று தான் மிச்சம் போடுறது. ஆக திருவாபரணங்கள் அத்தனை கழட்டிவிட்டான் ஒல்லியோ ராமன். அதை சேவித்தார் ஹனுமான். இந்த திருவாபரணங்களை ஏன் இப்படி கழட்டிட்டு வந்துட்டே, திருஷ்டி தோஷம் வந்துடுமே, கண்ணெச்சில் வாராதவாறு மறைக்கத்தக்க வேண்டிய திருத்தோள்களை ஏன் இந்த மாதிரி திறந்து போட்டுன்னு வந்திருக்காய்? ஆபரணங்களை பெருமாளுக்கு சாத்துறது எதுக்கு? அழகை குறைக்கிறதுக்கு. நன்னா ஞாபகத்தில் கொள்ள வேணும், அழகை கூட்டுறதுக்கு திருவாபரணங்களே இல்லை. ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னு கொண்டாட்டம் பாடுவார்கள். நாமெல்லாம் ஆபரணங்களாலே அழகு பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆனால் பெருமானோ ஆபரணங்களுக்கே அழகு கொடுக்கிறான். ஸ்ரீபெரும்புதூரிலே ஆச்சாரியர்களுக்குள்ள திருமேனி சேவிக்கணும்னா ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜருடைய விக்கிரகம் அத்தியுதம். ஆழ்வார்களுக்குள்ள சேவிக்கணும்னா திருநகரிக்கு போனீங்கன்னா பரகாலர் குமுதவல்லி நாச்சியாருடைய திருமங்கி ஆழ்வாருடைய திருமேனி அத்புதம். நாகப்பட்டினத்திலேருந்து கிளம்பி திருக்குடந்த 6ஆவதன் வரைக்கும் அந்த 10 திவ்யதேசங்களும் அழகுன்னா கொள்ள போகக்கூடிய அழகு. அத்தனை அழகழகா பெருமானும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சேவை சாதிக்கிறார். நீங்கள் திருமஞ்சன காலத்தில் நாம் சேவிக்கிறதுக்கு போனால் திருவாபரணங்கள் திருப்பரியட்டங்கள்லாம் களைஞ்சுடுறாளோ இல்லையோ, அப்போ அழகு அதீதமாக இருக்கும். அப்புறம் எண்ணத்துக்கு எல்லாத்தையும் போட்டு மூடிவிடுறா. அழகான குழந்தை இருந்தால் சொக்காவை போட்டு உள்ளே உட்காந்து வச்சுப்போம், வீட்டுக்கு வெளியில் விடவே மாட்டோம், கண்ணெச்சில் பட்டுவிட போகிறதேன்னுட்டு. அதே போல் பெருமானுக்கும் திருவாபரணங்களை போட்டு மறைக்க வேணும். இங்கே ஹனுமான் பிரார்த்திக்கிறார், அப்படி மறைக்க வேண்டிய உன் திருக்கைகளை ஏன் திறந்து போட்டுன்னு வந்துட்டே, கண்ணெச்சில் வாராதா? ஒரு அர்த்தம் எழுதினார் பெரியவாச்சான் பிள்ளை. அடுத்த அர்த்தம் காட்டினார், ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கக்கூடியவன் நீ ஒத்தாசை பண்ணக்கூடாதோ, திருவாபரணங்களுக்கு உதவி பண்ணி இந்தா நீங்களும் கொஞ்சம் அழகு வாங்கிக்குங்கோ அப்படின்னு பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலேன்னார்.
மூணாவது வியாக்கியானம் அற்புதம். எம்பெருமான் எத்தனையோ அஸ்திரங்களை வைத்திருக்கலாம் நம் போன்றவர்களை திருத்துவதற்கு. சாஸ்திரம் கொடுத்து பார்க்கிறான், விவேக ஞானம் கொடுத்து பார்க்கிறான், ஆழ்வார்களை பிறப்பித்து பார்க்கிறான், ஆச்சாரியர்களை விட்டு உபதேசம் பண்ணி பார்க்கிறான், தானே அவ்வப்பொழுது பிறந்து கீத முதலான உபதேசங்களையும் பண்ணி பார்க்கிறான். இது எதுனாலையும் திருந்தலேன்னு வச்சுப்போம். அவர் ஒரு ஆயுதம் வச்சுருக்கார். அதுதான் தன் அழகுங்கிற ஆயுதம். லாவண்யம் சௌந்தர்யம்னு 2 ஆயுதம் வச்சுருக்கானா. சுஷேண கனகாங்கத்தின்னு திருநாமங்கள் வருது இல்லையோ. சுஷேணா நல்ல சைன்யம் வச்சுருக்கார் பெருமாள். அவருடைய 4 தோள்கள் தான் அவருக்கு இருக்கிற சைன்யம். தோளை வச்சுன்னு சண்டை போடுவர்னு நினைக்க வேண்டாம். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கண்டவரதம் மனம் வழங்குங் கண்ணபுரத்தம்மான். அழ்வாருடைய பாசுரம். நம் மனசும் கண்ணும் தானே அவனிடத்துல போக விட்டாம தவிர்க்கிறது. அதை பிடிங்கினுட்டா அப்புறம் நம்மத்தானே அவன் நினைச்சாகணும். அதனால தன் அழகை காட்டி கண்ணையும் மனத்தையும் அபகரித்து விடுகிறான். சில பேருக்கு ராமனைத்தான் பிடிக்கும், சில பேருக்கு கண்ணனைத்தான் பிடிக்கும். இவா பட்சமும் அவா பட்சமும் போட்டி, ஆரோக்கிய போட்டி இருந்துகிட்டே இருக்கும். பராசர பட்டர் எப்பவும் ராமனை பற்றி தான் பேசுவார், கண்ணனை பற்றி பேச மாட்டார். ஆனால் ஒருத்தருக்கு ஆசை, இவரை கண்ணனை பற்றி 3 மணி நாள் உபன்யாசம் பண்ண வச்சுடணும்னு போய் கேட்டார். அதுக்கு என்ன ஒத்துனுடனே தலை போட்டாச்சு. கிருஷ்ண வைபவம் 6:30 மணிக்கு ஆரம்பித்தாராம். 9:30க்கு 9:25 ஆயிடுத்து. ராம வைபவமே சொல்லிட்டு இருக்கார். 5 நிமிஷம் கூட கிருஷ்ண வைபவம் சொல்லலை. ஸ்ரீயாத்தான்கிறவர் கிட்டக்க போய் கேட்டார், சுவாமிக்கு தலைப்பு ஏதானு மாறி போடுத்தான்னா, இன்னைக்கு தலைப்பு கிருஷ்ண வைபவமாச்சேன். நன்னா ஞாபகம் இருக்கு, ஒன்றும் மறக்கலை. இப்போ இத்தனை நாடி ராமனுக்கு சொன்ன வைபவம்லாம் உங்கள் கண்ணனுக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்கோ அப்படின்னு 5 நிமிஷத்தில் ஒரு உபன்யாசத்தை முடிச்சுட்டார். ஆக ராமனுக்குன்னு சில பேர் பேசுவார்கள், கண்ணனுக்குன்னு சில பேர் பேசுவார். இப்போ 2 பேர் அழகை பற்றி 2 வாக்கியம் பார்ப்போம். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். தன் அழகாலும் குணங்களாலும் பார்ப்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் அபகரிக்கிறான். இது ராமனை பற்றின வாக்கியம். உடனே கண்ணனை விட்டு கொடுக்கலாமோ? கண்டவரதம் மனம் வழங்குங் கண்ணபுரத்தம்மான். யார் கண்ணனை சேவிக்கிறாளோ தங்க கண்ணையும் மனசையும் தாங்களே சமர்ப்பிச்சுட்டு போடுவாளாம். இப்போ சொல்லுங்க, பரீட்சா அழகா நானே கொடுத்துட்டா அழகா? பரீட்சா என்றைக்குமே 2ஆம் பட்சம் தானே. நானாக சேவித்த உடனே கொடுத்துட்டு போடணுமே தவிர இவரா எங்கிட்டேருந்து பிடிங்கின்னு போனா? ஆஹா, அழகுங்கிறது தனி ஆயுதம் எம்பெருமானுக்கு. அதைத்தான் இப்போ ஹனுமான் தெரிவிக்கிறார். நான் ஒரு குரங்கு ஜாத்தியிலே பிறந்தவன், ஞானஹீனன், பக்திஹீனன், ஒன்றும் அற்றவன். இப்போ உன்னை பார்த்த உடனே என் மனசில் அன்பு பெருக்கிடுற சொல்லியோ, அது இதை நீ சாதித்தது உன் திருமேனி அழகாலேன்னு தெரிஞ்சுவிட்டேன். எப்படி ஹனுமானுக்கு சாஸ்திரம் சொல்லி ஒன்றும் புரிய வைக்க முடியாது. நாம் அழகை காட்டித்தான் இவரை திருத்தி ஆகணும்னு பெருமான் முடிவுக்கு வந்துட்டானோ. நீ இப்போ அழகை காட்டுறே வாஸ்தவம். ஆனால் எத்தனை அழகை காட்டினா திருந்துவன்? சாதாரண ஒரு கணக்கு பாட்டு பார்ப்போமே. நம்ம ரொம்ப மோசமானவர்களாக இருந்தால் அத்தனை நிறைய அழகை காட்டினா தான் திருந்துவோம். நம்ம சுமார் பக்தர்களாக இருந்துட்டா அழகு கொஞ்சம் குறைச்சலாக காட்டினாலே திருந்திடுவோம். நல்ல பக்தர்களாக இருந்தால் திருவாபரணத்தை சாத்தின்ற அழகே போரும், திருந்திடுவோம். இது சாதாரணமாக நம்ம மனக்கணக்கு போட்டுடலாம். இப்போ ஹனுமான் தெரிவிக்கிறார், என்னை பற்றி நீ ரொம்ப மோசமாக மனசில் வச்சுட்டு இருக்க போல் இருக்கு. ஏன்னா ஹனுமான திருத்தர அளவுக்கு அழகை காட்டணுமோ இல்லையோ, அது திருவாபரணங்களால் மறைச்சின்னு வந்த அழகு போராதான். திருவாபரணங்களை கழட்டின சௌந்தர்ய பிரதர்சனம் இருந்தால்தான் இவரையும் நாம் திருத்த முடியும்னு. எதுக்கு இத்தனை அதிகமாக சௌந்தரியத்தை காட்டுறே? ராமா, நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமில்லை, திருவாபரணங்களால் மூடிண்ட அழகே போரும் நம்மை திருத்துவதற்குன்னு ஹனுமத் அபிப்பிராயமாக பெரியவாச்சன்பில் சாதித்தார். ஆக ராமன் அனுபவிக்க போக்கியமாக இருக்கிறான். ரக்ஷகன் ராமன்னும் பார்த்தோம். அந்த ராமன் தான் அனுபவிக்கும்படி இருக்கிறான்கிறதையும் பார்த்தோம். பெருமானுடைய ரக்ஷகத்துவ போக்கியத்துவங்கள் நிச்சயம். அதுக்கு மேலே அவன் திருநாமங்களுக்கு ரக்ஷகத்துவ போக்கியத்துவங்கள் உண்டா என்று பார்த்து அவருக்கு சமமான குணங்கள் உண்டுன்னு முதல்ல சொல்லிட்டு அதை காட்டிலும் ஏற்றம் திருநாமங்களுக்கு உண்டுன்னு நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒன்று சமமாக இருந்ததுன்னா அப்போ இதுவா அதுவாங்கிற சந்தேகம் வந்துடும். இத்த காட்டிலும் இதுதான் ஒசந்ததுன்னு சொல்லணும் இல்லையோ. இந்த ஒரு வாக்கியம் பல பேரும் அறிந்தது. சம்சார விருஷவிருக்ஷஸ்ய துவே பலேகி அமிர்தோபமே கதாச்சித்து கேசவே பக்தி தத் பக்தைர்வா சமாகமஹா. சம்சாரங்கிற விஷ மரம், அதில் 2 நல்ல பழம் மட்டும் பழுத்தது. ஒன்று கேசவ பக்தி, மற்றொன்று பக்த சமாகமம். கேசவனோட சேர்ந்து பக்தி பண்ணுதல் ஒன்று, அவன் அடியார்களோட சேர்ந்து பாடுதல் உண்டு. இந்த 2 தான் பழம். இந்த 2ல் எது வேணும்னு கேட்டால் ராமானுஜர் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, வேண்டியது பக்த சமாகமம் தான். கிடைக்கலன்னா போனா போகிறது கேசவ பக்தி வச்சுக்கிறேன்னு சொல்லுவாராம். கேசவ பக்தி தத் பக்தர்களுடைய சமாகமம்னு 2 இருக்கும்போது
தத் பக்தைர் வா சமாகமஹான்னு வான்னு போட்டிருக்காளோ இல்லையோ, இந்த வாங்கிறத துல்லிய விகல்பம் வியவஸ்தித விகல்பம்னு ரெண்டாக சொல்லுவார்கள். இதுவோ அதுவோன்னு சொன்னால் துல்லியமான விகல்பம். இதுதான் இது கிடைக்கலன்னா அதுங்கிற மூல்யம். அதை போலத்தான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னார். அவன் அடியார்களோட சேர்க்க தான் வேணும், அது கிடைக்காத போது போனா போகிறது அவனோடே நாம் சேர்ந்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு பக்த சமாகமத்தை ஆசைப்பட்டார்னு சொல்லுவார்கள். அதனால் துல்லியமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டா மட்டும் நிரூபிச்சிட முடியாது. அதை காட்டிலும் ஒன்று ஏற்றம் படைத்ததுன்னு நாம சங்கீர்த்தனத்துக்கு நாம் பார்க்கணும் இல்லையோ. முதல்ல சாமியத்தை பார்ப்போம், அப்புறம் ஏற்றத்தை நாம் அனுபவிக்கலாம். திருமானுடைய திருநாமங்கள் ரட்சிக்குமா? அவன் திருநாமங்களும் சொன்னால் இனிதாக இருக்குமா? அதுக்குன்னு தான் முதல் 2 பாசுரங்களையுமே தொண்டரடிப்புடியாழ்வார் அமைத்தார். திருமாலையில் முதல் பாசுரம் திருநாமங்கள் ரக்ஷகம், திருமாலையில் 2வது பாசுரம் திருநாமங்கள் போக்யம். இந்த 2 பாசுரத்துக்கு இது அபிப்பிராயம். இதன் அவதாரிக்கையிலே சுவாமி பெரியவாச்சன்ல சாதிக்கிறார். சதானீகன் சதானீகன் என்பான், பாரதத்திலே பாண்டவர்களுக்கு பல தலைமுறைகள் பிற்பாடு பிறந்தான் ராஜாவாக. அவன் போய் சௌனக பகவானிடத்திலே பிரார்த்தித்து விஷ்ணு தர்மம்ங்கிற ரொம்ப அழகான கதையை தான் கேட்டுக்கொண்டான். அந்த விஷ்ணு தர்மத்தை முன்னோடியாக கொண்டுதான் தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலப்பாசுரத்தையே அனுகிரகிக்கிறார் என்ன அந்த பெரியவர் தெரிவிக்கிறார். ஆக விஷ்ணு தர்மத்திலேயே நாம சங்கீர்த்தன வைபவம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மகாபாரதத்தில் சஹஸ்ரநாமம் இருக்கிறத பார்த்தாலே நாம சங்கீர்த்தன பிரபாவம் தெரியறது. ஏனென்றால் நாமங்கிறதுக்கே அர்த்தம் சொல்லுவார். நாயத்தே அபியசத்தேயத்துன்னு சொல்லுவார்கள். அபியாசம் பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லையோ. இப்போ நீங்கள் வழக்கணைஞ்சு போச்சு, உடனே ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறோம். இன்றைக்கி நேற்றுக்காக கண்டுபிடிச்சிட்டா இப்போ இது எத்தனையோ ஆண்டுகளாக ஜன்மமாக போயின்னு இருக்கிறது. இன்னும் 100 ஜென்மங்கள் கழிந்தாலும் இந்த திருநாமம் மாறப்போகிறதே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லி அபியாசம் பண்ணுறோம் இல்லையோ, அது பண்ணினாத்தான் நம்மிடத்திலே ஆலம்பன உபாயமாகவும் அது நிற்கிறது. ஆக இந்த பெருமானிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டார். சதானிகர் சௌனக பகவானுக்கும், அதே போல இவர் சௌனகன் சதானிகன், இவர் 2 பேருடைய பேச்சு விஷ்ணு தர்மம். அதை கொண்டேதான் மேற்கொண்டு தொண்டடிப்புடியாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதிருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே மூவுலகுண்டு முழ்ந்த முதல்வ நின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அகருளானே. முதல் பாசுரம் முழுக்க திருநாமங்கள் எப்படி ரட்சிக்கும்னு சாதிக்கிறார். கீழே எது அனிஷ்டங்கள்னு நாம் பார்த்து வச்சுருக்கோம். அகங்கார மமகாரங்கள், பாபங்கள், இந்திரிய வசியத்தை, சம்சாரம், யமபயம், இதெல்லாம் அனிஷ்டங்கள் தொலைய வேணும்னு பார்த்தோம் அல்லவா. இப்போ இந்த பாசுரத்தில் இது அத்தனை எப்படி தொலைகிறதுன்னு தொண்டடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார். காவலில் புலனை வைத்து நம் இந்திரியங்கள் அத்தனையும் காவலில் வைக்கிறோம். காவலில்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் பார்க்கலாம். கட்டுக்காவலுக்குள்ளேன்னு ஒரு பொருள், காவல் இல்லாமல்னு மற்றொரு பொருள். 2யுமே வியாக்கியாத்தா அந்த இடத்துல தெரிவிக்கிறார். நம்ம இந்திரியங்கள் எல்லாம் காவல் இல்லாமல் திரிய விட்டுட்டோம். கண் ஒரு பக்கம் போகும், காதொரு பக்கம் போகும். இந்திரியங்களை கண்டு பயம் ஆழ்வார்களுக்கே போகவில்லை. 7ஆம் 10 முதல் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் கதருட்டார் பெருமானை பார்த்து. மணவாள் மாமனிகள் தம் திருவாய்மொழி 100 சாதிக்கிறார். உள்நிலா ஐவருடன் நிறுத்தி இவ்வுலகில் எண்ணிலா மாயன் எனநலிய எண்ணுகின்றான் எண்ணு நினைந்தோலமிட்ட இன்புகழ் ஷேர் மாறனன குன்னிவிடுமே பவக்கங்குல். பவக்கங்குல்ங்கிறது சம்சார சாகரம். இது நமக்கு போறதுக்கு ஒரே வழி, ஆழ்வார் பாடினு 7ஆம் 10 முதல் திருவாய்மொழியை திரும்ப சொல்லுங்கோள்னு மணவாள் மாமனிகள் நமக்கு விதிக்கிறார். ஏன் அந்த பாசுரத்தில் என்ன இருக்குன்னா, ஆழ்வார்களை போன்ற தேர்ந்த ஞானிகள் அவ பயப்படுறா இந்திரியங்கள் நம்ம என்ன படுத்திடுமோன்னுட்டு. ஏனென்றால் விண்ணோர் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவைன்னு பாசுரம். விண்ணோர் பெருமானுக்கு கருமை செய்யக்கூடிய கருடன், அவனை கூட இந்திரியங்கள் பேசாமல் விடலையோ இல்லையோ. இந்த சுமுகன்கிற பாம்பு வந்து கண்ணனுடைய ஆசனத்தை கட்டி கொள்ள அதை ரட்சிக்கிறேன்னு பெருமானும் மாசுச்சகா சொல்ல, கருடன் வந்து என் உணவை கொடுன்னு கேட்க இப்படி போய் கொடுக்க மாட்டேன்னு பெருமானும் மறுத்தான். என் போஜனத்தை ஏன் அபகரிக்கிறீர்னு திரும்ப வாதிட்டார் கருடன். உன்னையும் உன் தேவிமார்களையும் இத்தனை நாளும் என் தோளில் சுமந்தேனே, நீ கொடுக்கும் பரிசு இதுதானான்னு கேட்டுட்டார். ஆழ்வார் அதைத்தான் சொல்றார். பசிக்கோபம் இந்திரிய கோபம்ங்கிறது அவரையே விட மாட்டேங்கிறது. விண்ணுலார் பெருமாறு கடிமை செய்வாரையும் சேரும் ஐம்புலனிவை ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர்னு பாசுரம். இந்த 5 பேர் 5 திருடாளாம். திருடாளன் நாமே இடம் கொடுத்து வாடகை இல்லாமல் கொடுத்தனத்துக்கு விட்டுருக்கோம். நம்ம உடம்புல 5 பேர் உட்காந்துருக்கா, வாடகை தரமாட்டா. ஆனால் 5 பேர் சேர்ந்து கொள்ளையடிக்கிறது மிச்சம் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ளே 5 திருடாள் புகுந்து நேற்று ராத்திரி கொள்ளையடிச்சுட்டா,
இன்னைக்கு கார்த்தாலும் உட்காந்து அழுதுந்தான். பக்கத்து வீட்டுக்காரர் உனக்கு தான் நிறையா சொத்து இருக்கே, இது போனால் போகிறது, ஏன் அழறேன்னார். சொத்து போனத்துக்கு நான் அழலை. இப்போ அவன் மொத்த சொத்தையும் மூட்டையாக கட்டி என் தள்ளையே வச்சு ஒருத்தன் தெற்கவான் இழுத்தானா, ஒருத்தன் வடக்கவான் இழுத்தானா, ஒருத்தன் கிழக்கவான் இழுத்தானா. அப்படி தான் இருக்குது இந்த 5 இந்திரியங்கள் படுத்துகிற பாடு. கண்ணுக்கு ரூபானுபவம் கொடுத்துட்டா அது திருப்திப்படாது, காதுக்கு சப்தானுபவம் கொடுத்துட்டா அது திருப்திப்படாது. ஒன்னொன்னு ஒரு பக்கம் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கோ இல்லையோ. இந்த இந்திரியங்கள் ஒரு பக்கத்துல இழுக்கிறதுலேருந்து விடுதலை அடைவதற்கு வழி என்ன? நாம சங்கீர்த்தனந்தான் ஆழ்வார் இந்த பாசுரத்துல சொல்றார். காவலில் புலனை வைத்து, கட்டுக்காவலுக்குள்ள நீங்க புலன்களை வைக்க வேண்டாம், விட்டுடுங்கோ. எங்க வேணா பட்டி மேய்ந்து திரியட்டும், இருந்தாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணா நமக்கு மோட்ச பிராப்தி உண்டுன்னு இந்த பாசுரத்துல சொல்றார். இந்த பெரியவாசன் உடனே விசாரிச்சுட்டார், அப்படி கூட உண்டான்னு. இந்திரியங்களை கண்டபடி திரிய விட்டுட்டு போய் இதை சொல்லலாமான்னா, வைத்தியர் ஒருத்தர் இருந்தார், இந்த வீட்லையும் பலகை போட்டிருந்தது, அந்த வீட்லையும் போட்டிருக்கா, அவரும் வைத்தியர் இவரும் வைத்தியர். எனக்கு உடம்பு சரியில்லை, போய் இந்த முதல் வீட்டு வைத்தியர் இடத்துல கேட்டேன், எனக்கு ஏதாவது மருந்து கொடுன்னுட்டு. மருந்து கொடுத்துட்டார். ஆகார நியமம் என்னன்னு எல்லாரும் கேட்பா. வெளியில் வரச்சே நாங்கள் என்ன சாப்பிட்ணும்னுட்டு. இவர் சொன்னார், கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் சாப்பிட்ற எதையுமே கூடாதுன்னுட்டார். அதான் ஆகார நியமம்னு அவர் சொன்னது. வெளியில் வந்தேன், இது நமக்கு ஆகாதுன்னா, இவர் இது கூடாது அது கூடாதுங்கிறார். அப்படி இருக்கிற வைத்தியரே வாண்டான்னு பக்கத்து வீட்டுக்குள்ளே போனேன். அவரிடத்துல கேட்டால், நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, என் மருந்து வேலை செய்யும்னாராம். 2 வைத்தியரில் யாருக்கு பேர் கிடைக்கும்? 2வது வைத்தியருக்கு தான் கிடைக்கும். அதே போல் இந்திரியங்களெல்லாம் நீ அடக்கிடு, அப்புறம் நாமத்தை சொன்னும் மோட்சம் கிடைக்கும்னா, அதான் எனக்கே கிடைச்சிருமே இந்திரியங்களை அடக்கிவிட்டா. அதுக்கு இங்கே வர வேண்டிய தேவையே இல்லை. இந்திரியங்களை அடக்காமல் இருந்தாலும் நாமங்கள் மோட்சத்தை கொடுக்கும்னா தானே எனக்கு பிடித்தம். அந்த திருஷ்டாந்தத்தை எடுத்து காட்டுறார் சுவாமி அந்த இடத்துல. ஆக ஒருத்தன் ரசாயன சேவை பண்ணிக்கிறதுக்காக போனால் அத்தை எப்படியும் அபத்தியமாக இருந்தாலும் உனக்கு வைத்தியம் குணமாகி போகும் என்று சொல்லும் வைத்தியனிடத்துல தானே நாம போவோம். அதனால காவலில் புலனை வைத்து, கட்டுக்காவலுக்குள்ள வைக்காமலே போனாலும் நாம சங்கீர்த்தனம் பலத்தை கொடுக்கும்னார். நமக்கு அப்படியே சந்தேகம் போகாது. என்ன அந்த மாதிரி கண்டபடி திரிஞ்சிட்டு பண்ணலாமான்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்த உடனே அது திரிய விடாதுங்கிறது கருத்து. வெளியில போறாப்புல இருக்குமே தவிர பெருமான் நாமத்தை நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். 4 விதமா திருநாமங்களை பிரித்து கொள்ளலாம். ஸ்வரூபத்தை சொல்லும் நாமங்கள், ரூபத்தை சொல்லும் நாமங்கள், அவனுடைய விபவங்களை சொல்லும் நாமங்கள், குணங்களை சொல்லும் நாமங்கள். ராமானுஜரே அடிக்கடி சாதிப்பரோ இல்லையோ, ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத் ஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம்னு சாதித்தாரே. ஆக ஸ்வரூப ரூப குண விபவ இந்த 4 விதமாவும் நாம திருநாமங்களை பிரிச்சு விடலாம். பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்றதுன்னா இன்றியமையாத இயற்கை தன்மையை சொல்றதுன்னு அர்த்தம். அவன் ரூபவாச்சகங்கள் என்னால் அவன் திருமேனி அழகச் சொல்லும் நாமங்கள்னு பொருள். குணவாச்சகம்னா அவனுக்கு இருக்கிற அசங்கேய அகாதமான குணங்களை பத்தி சொல்லும்னு பொருள். விபவங்கள்னா சேட்டித்தங்களை பத்தி சொல்ற திருநாமங்கள். இப்படி 4 நாம பிரிச்சு விடலாம். ஸ்வரூப ரூப குண விபவங்களை சொல்லும் திருநாமங்கள் என்ன. அதுல ஒரு ஆச்சரியமான திருநாமம் உண்டு. நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே திருவனந்தபுர பெருமானுக்காக 10ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி அனந்த பத்மநாபனுக்குன்னு பல்லாண்டு பாடுறார். கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவின செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார். கேசவான்னு ஒரு தடவை நீ சொன்னியானா கூற்றின் தமர்கள் யமபட்டர்கள் கிட்டக்க வரவே மாட்டா. யமவசியத்தை நீங்குங்கிறத நம்மாழ்வார் 10ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில் அமைத்து காட்டுகிறார். 3 வாசல்களிலே சேவை சாதிக்கிறார் பெருமாள். நித்தியசூரிகள் சேவிச்சுக்கிறதுக்காக திருமுடி வாசல், பிரம்மாதி தேவர்கள் சேவிச்சுக்கிறதுக்காக நாபி கமல வாசல், நம்ம போன்ற பக்தர்கள் ஏழைகள் சேவிச்சுக்கிறதுக்காக திருவடி வாசல். இதை முக நாபி பாதங்கள் என்னும் துவாரத்ரயத்தாலே காட்டும் சாமியம் என் ஆச்சாரியர் தெரிவித்தார். இப்படி 3 வகைப்பட்ட மக்களுக்கு நான் எப்படி சமமா இருக்கேன் பார். கண்ணன் கீதையிலே சமூகம் சர்வபூதேஷு ஞாத்வா மாம் சாந்தி மிச்சசின்னு தெரிவித்தான் இல்லையோ. கீதையில என்னென்னலாம் உபதேசிக்கப்பட்டதோ திவ்ய தேசங்கள்ல பெருமான் அத்த கண்ணு முன்னாடி சேவை சாதிச்சிருவர். அதை போலத்தான் திருவனந்தபுரத்திலே 3 துவாரங்கள். அங்க தெரிவிக்கிறார், என்னுடைய அடியார்கள்னு யார் இருந்தாலும் நடமினோ நமர்களுள்ளீர் நாமுமக்கரிய சொன்னோம். என் அடியார்கள் நம்மாழ்வார்க்கு பக்தர்கள் இருந்தார் உடனே புறப்படுங்கோ, நேர திருவனந்தபுரத்துக்கு போங்கோன்னார். போய் என்ன செய்ய வேணும்? கேசவ நாமத்தை ஓத வேணுங்கிறார். இந்த நாமத்துக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. ஸ்வரூபத்தையும் சொல்லும், ரூபத்தையும் சொல்லும், குணத்தையும் சொல்லும், விபவத்தையும் சொல்லும். நாளா இந்த திருநாமத்தை பிரிச்சுனுட்டா பெருமானுக்கே உண்டான ஸ்வரூபம் என்ன? பிரம்மாவுக்கும் பரமசிவனாருக்கும் நியந்தா ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணனாய்
அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானனாய் ஜகத்காரண பூதனாய் ஸ்ரீயப்பதியாய் புருஷோத்தமனாய் புண்டரீகாட்சனாயிருக்கும்